இந்த உலக வாழ்வில் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் உலக சூழலிலும் நடக்கின்ற எல்லா அம்சங்களும் இறைவனுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகில் ஒரு மனிதன் உதயமாவதும் மரணமாவதும், நோய் வருவதும் சுகம் வருவதும், செல்வம் வருவதும் ஏழ்மை வருவதும், ஒரு உறவு நம்மை சேர்வதும் ஒரு உறவு நம்மை விட்டு பிரிவதும் என எல்லாம் இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள், மனிதர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் இறைவன் விதித்ததை தவிர எதையும் செய்துவிட முடியாது. மனிதர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒரு தீங்கை செய்ய நாடினாலும் இறைவன் விதித்ததை தவிர எதையும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மரத்தில் இருந்து இலை கீழே விழ முடியாது இறைவனுடைய நாட்டம் இல்லாமல், கல்வி இல்லாமல். ஒரு வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிகழ்வு நடந்தாலும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் விதித்ததை தவிர, இறைவன் விதித்ததை தவிர எதுவும் நம்மை வந்தடைந்து விடாது. Download ShareChat. அவர்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்களாம். காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு குருவி அவங்கள பார்த்து சிரிச்சுச்சான். சிரிச்ச உடனே என்னன்னு கேட்டாங்களா, என்ன சிரிக்கிறேன்னு கேட்டாங்க. ஒண்ணும் இல்ல, வேடன் ஒருத்தன் என்னை பிடிச்சிருக்கான்னு ஒரு வலைய போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு வலைய போட்டு உட்கார்ந்து இருக்கான். ஆனா என்னுடைய பார்வை எவ்வளவு தெரியுமா, நான் வானத்துல பறக்கும் பொழுது என்னுடைய பார்வை பூமியில இருக்கக்கூடிய எறும்பை பார்க்கும் அளவிற்கு எனக்கு திறமை அல்ல, பார்வையில கூர்மையை கொடுத்திருக்கிறான். அங்கிருந்து பார்த்து அந்த எறும்பை சாப்பிடுவேன் வந்து அவ்வளவு கூர்மையான பார்வையை கொடுத்திருக்கிறான். அவன் என்னைய சாதாரணமா பிடிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் என்னைய சாதாரணமா பிடிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். என் பார்வையில தான் அவனை பிடிக்க முடியாது அப்படின்னு அந்த பறவை சொல்லி சிரிச்சுச்சான். இதை கேட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை கடந்து போனாங்க. கடந்து போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பார்த்தா அந்த குருவி வலைக்குள்ள மாட்டிட்டு முடிச்சிட்டு வலைக்குள்ள மாட்டிச்சு. வலைக்குள்ள மாட்டின உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த குருவிட்ட கேட்டாங்களா, போகும்போது அவ்வளவு விவரமா பேசுனேன், என் பார்வையை தாண்டி உன பிடிக்க முடியாது, என் பார்வை எவ்வளவு பெருசு அப்படிலாம் நீ சொன்னியா இல்லையா, இப்ப மாட்டி முடிக்கிறிய என்று கேட்ட உடனே அந்த பறவை அழகான ஒரு வார்த்தை சொன்னதான், இதா கத்தர அமியல் பசருன்னு சொல்லிச்சான். இதா கத்தர அல்லாஹ்வின் தக்தீர் முடி போச்சுன்னா பார்வை குருடாகிருன்னு சொல்லிச்சான். Download ShareChat. ஒரு மனிதனுக்கு சிறந்த மனைவி கிடைத்தால் என்றால் அவன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போய்கொண்டே இருப்பான். இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு மனிதனுக்கு மனைவி அவன் எதிர்பார்ப்பதை போன்று அல்லது அவனுடைய துன்யா ஆகிரத்துல சப்போர்ட் இல்லாத மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அதுவே அவனுடைய லைஃபை மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆக்கிவிடும். எனவேதான் தமிழில் அழகாக சொல்லி வைத்தான், ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் யார் அந்த பெண்? முக்கியமாக தாயாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் இல்லையா? அப்ப மனைவியினுடைய ரோல் இருக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது.